ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பண்ணையில் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம் எல்லா மரத்துக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து குரங்கு வந்து மேலேருந்து இளநீர் கொஞ்சம் கீழே போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பைப்பு போகிற பெரிய பைப் வந்து உடஞ்சிடுச்சிங்க. அதனால் வந்து நம்ம ஆன் பண்ண உடனே தண்ணி வந்து வெளில அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா மரத்துக்குமே போக முடியாமல் போயிடுச்சு. தம்பி ஒருத்தர் அவர் தான் வந்து எல்லா ஒர்க்கும் பார்ப்பார், ப்ளம்பிங் ஒர்க்கு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வந்து அவர் கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டாரு. எனக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவரை ஃபாலோ பண்ண முடியல. அப்புறம் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாள் ஆயிடுச்சுங்க. மரத்தில் வந்து தண்ணியே விடல. நடுவில் கொஞ்சம் மழை வந்ததுனால வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் தப்பிச்சிச்சு. இதில் ஆப்பிள் மரம்லாம் வந்து கொஞ்சம் காயவே ஆரம்பிச்சிச்சு. நம்மளால் முடியலனா கூட வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றுனதுனால எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் நம்மளால செய்ய முடியல அப்படின்னாலும், பிளம்பிங் ஒர்க் பண்றவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கரெக்ட்டு தாங்க. ஏன்னா, ஒரு சில வேலைகள் அவங்கவங்களுக்கு தான் தெரியுன்ற மாரி, அந்த தம்பி வந்து பெரிய வேலையா இருக்கும் அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். ஆனா, அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்திலேயே வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. சொல்யூஷன் எல்லாமே போட்டாரு. நான் தம்பிகிட்ட கேட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு போடணுமா? இல்ல சாயந்தரம் போடணுமா? அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் 10 நிமிஷத்துலேயே நீங்க ஆன் பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பார்த்தீங்களா? மரம்லாம் எவ்வளோ காஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு. 15 நாளைக்கு மேல தண்ணியே இல்லங்க. அது இல்லாம வந்து மழை பெஞ்சதுனால, இந்த ட்ராப்பர்ல எல்லாத்துலயுமே வந்து மண் அடிச்சுன்னு இருக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்றதுனால என்னால வந்து பண்ண முடியல. தம்பி ஒருத்தர கூப்பிட்டுருக்கேன். அவர் தான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல. தேங்க் யூ.